வணக்கம். அறிவொளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்குறப்போ, இந்த மார்ச் மாதம் 2019ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு இந்த மாதம் எப்படி அமைதுன்னு பார்க்குறப்போ, இந்த மாதத்தோட ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ராசிநாதனான புதன் நீசபங்க அமைப்பில் 7ஆம் இடத்துல இருக்கிறதும், அதுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் அவரை பார்க்குறதும் கன்னியின் கனவுகளை நனவாக்குற அமைப்பாக இந்த மார்ச் மாதம் அமையப்போகுது. அதாவது ஆனந்தமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாத பிற்பகுதியில் ராசிநாதன் வக்கர நிலையில் 6ஆம் இடத்துக்கு வருதுங்கிறதுனால மாதத்தின் முதல் 15 நாட்கள் அனைத்து விஷயங்களும் மெதுவாக நகர்ற மாதிரியே தோன்றினாலும், மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுக்கு செயல்கள் அனைத்திலும் பலன்கள் நல்ல பலன்களாகவே அமையும். உங்களோட பொருளாதார தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த மாதம் நிச்சயமாக நிறைவேறும் சொல்லலாம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிலை கொள்ளாத இளைய பருவத்தினருக்கு திருமணம் நடக்கிறது, இல்லை வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுங்கிற மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முக்கியமாக புத்திரபாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியான புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இதுக்குள்ள என்ன காரணம்னா 10ஆம் இடத்துல இருக்கும் ராகுவால் சிலருக்கு வெளிமாநில வெளிநேச மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஏற்கனவே, அல்லது இந்த டைமில் இருக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கான விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. பட் அந்த அலைச்சல் எல்லாமே நன்மையான அலைச்சலாக தான் இருக்கும். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அலைச்சலாக தான் இருக்கும். அதே சமயம் யோக கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறனால ஏற்கனவே நீங்கள் யோகசாலிங்கிறது யாரும் சொல்லித் தெரியணும்னு அவசரப்பட வேண்டியதில்லை. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்காமல் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் மார்ச் மாதம் கன்னிராசிக்காரங்க எல்லாத்தையுமே சீர்படுத்திடலாம்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு உங்கள் குழந்தைகள்னால மனமகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதாவது அவங்க ஒரு காம்படிஷனில் பங்கேற்றுட்டு ப்ரைஸ் வாங்குற மாதிரியான சூழ்நிலை, அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக என் பையன் கொஞ்சம் ஸ்டடி இல்லாமல் இருக்கிறான், அதாவது ஒரு வேலை கிடைக்காம இருக்கான், இல்லை படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைமில் உங்கள் குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக படிப்பிலையாகட்டும் அவங்க வேலையிலாகட்டும் நிச்சயமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமாக ஒரு சிலருக்கு குலதெய்வ தரிசனம் அல்லது இஷ்டதெய்வ தரிசனம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக இந்த பெண் குலதெய்வம் கொண்டவங்க, அம்மன் குலதெய்வம் கொண்டவங்க இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதுங்கிறது மறைமுகமாக வரக்கூடிய ஒரு பொருளாதார நன்மையை நிச்சயப்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வரணும், நீங்கள் கொடுத்த கடனாலையா, அதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கனாலோ, அது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை ஒரு இடம் போய் வேண்டிட்டு வரதுங்கிறதுனால நீங்கள் கொடுத்த கடன் ஈஸியாக வசூலாகும்னு சொல்லலாம். மற்றபடி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த டைமில் கெடுபலன்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாறாக அதுக்கு மாற்ற சில நன்மைகளும் உங்களை எதிர்த்துட்டு இருந்தவங்களாலேயே சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சம்பவங்களும் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்கும் இருந்த பனிப்போர்கள் விளங்கி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுட்டு ஒத்துழைச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். என்றைக்கே ஒரு நாள் பிரதிபலன் பாராமல் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு செஞ்ச ஒரு உதவியால் இப்போது இப்போ இந்த டைமில் அவர்னால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. அரசு துறையில் இருக்க இந்த மாதம் நல்லபடியான பலன்கள் உண்டு. மிக முக்கியமாக அரசு துறையில் இருந்துட்டு எனக்கு ஊதிய உயர்வு வேணும்ன்ற ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, அல்லது உங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவான திசைகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் சரி, இல்லை வேலைகளும் சரி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். கோச்சார அமைப்புப்படி யோக காலமாக அமைஞ்சிருக்கிறதால தொழில் விரிவாக்கம் செய்கிறது, புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது, அல்லது புதிய டீலர்ஷிப் எடுக்கிறது, அல்லது புதிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறது, இல்லை பண முதலீடு செய்கிறது போன்ற விஷயங்கள் இப்போதைக்கு இந்த டைமில் நிச்சயமாக கை கொடுக்கும். மற்றபடி இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பணம் வரக்கூடிய நாட்கள்னு பார்க்குறப்போ டேட் வரையாக சொல்லணுன்னா 1, 4, 12, 13, 14, 20, 21, 22, 23, 26, 28 ஆகிய நாட்களில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதே சமயம் 10ஆம் தேதி காலையில் 1:30 மணியில் இருந்து 12ஆம் தேதி காலையில் 10:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டம் நாட்களுங்கிறதுனால நீண்ட தூர பயணங்களை தள்ளி வைங்க. அதே சமயம் இந்த நாட்களை மனம் ஒரு நிலை இருக்காதுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் முடிவெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒருத்தர் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கடன், அதாவது இப்போ நிறைய பணம்
புழங்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம டைமில் கவனம் தேவை. மற்றபடி வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து நல்ல சூப்பரான பலன்களை செய்யும்னு சொல்லலாம். அதே சமயம் கன்னிராசி உத்திராட்சத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தவங்க வந்து இனிமேல் வந்து உங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான அமைப்பு இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து இளைய சமுதாயத்தினர் வந்து காதல் விஷயங்களில் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருந்திருப்பாங்க. அந்த காதல் விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் வந்து பணம் வருவதற்கான நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சில இடத்துல உருவாகும். இது வந்து வக்கீலாக இருக்கலாம் அல்லது மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணவரவுகள் இருக்கும்னு சொல்லலாம். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு சில பொய்கள் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும். உத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்போதுமே வந்து எதிலுமே துடிப்போட செயல்படுவாங்க. அதனால் வந்து முக்கியமான துறைகளில் இருப்பவங்க வந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்களையும், பதவி உயர்வுகளையும், சம்பள உயர்வுகளையும் போன்றவைகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதம் அமைய போகுது. அதே மாதிரி அஷ்டம நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து உங்கள் நண்பர்களாகட்டும் அல்லது எதிரியாகட்டும் அந்த அமைப்பில் இருக்கிறவங்கள வந்து கண்டும் காணாதும், அதாவது வந்து இந்த வாக்குவாதம்னு வர்ற டைமில் மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விலகி போயிடுறதுங்கிற நல்லது. அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி போயிடுங்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பாசிட்டிவான கிரகநிலைகள் இருந்தாலும் நீங்களே வந்து அதை கெடுத்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குதுங்கிறதுனால அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது. 8ல் செவ்வாய் இருக்கிறதால வந்து சுற்றி இருக்கிறவங்களால வந்து உங்களை ஒரு வெறுப்பேற்றக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க. அதனால் உங்கள் மனசு வந்து எரிச்சல் அடையும். தேவையில்லாத வார்த்தைகள் வந்து நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து சில கோபதாபங்கள் சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நேரிடுங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறங்கிற வந்து உங்களை கோபக்காரனாக்கி அதன் மூலிமா ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்குவாருங்கிறது தான் இந்த டைமில் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது. எந்த விஷயத்துலையும் பக்குவமாக நடந்துக்குங்கிறது வந்து உங்களுக்கு நல்லது பயக்கும். அதே சமயம் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோபத்தை தவிர்த்துக்கிறதுங்கிறத நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.